அஸ்ஸலாமு அலைக்கும் மக்களே. லேண்டாகி ஏர்போர்ட்டுக்குள்ளே வந்தோடனே ஒரு கேள்வியும் கேட்கவில்லை. இமிகிரேஷனில் டூரிஸ்ட்டு சொன்னோன்னே விட்டுட்டாங்க. அங்கேருந்து வெளியில் வந்து சிம் கார்டு வாங்கி சிம் கார்டு போட்டு ஹோட்டல் செக்இன் பண்ணலான்னு போனால் அங்கே 3 o'clock தான் செக்இன் சொல்லிட்டாங்க. சரி, ஓகே, 3 o'clock வரைக்கும் எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா நாங்கள் லேண்ட் ஆனது வந்து 10:30க்கே லேண்ட் ஆகிட்டோம். 10:30 வெளியில் வரதுக்கு 11 o'clock 11:30 ஆயிடுச்சு. ஏர்போர்ட்லேருந்து வெளியில் வந்துட்டு கிராப் புக் பண்ணிவிட்டு அங்கே வந்து ஓலா டாக்ஸி மாதிரி கிராப்னு ஒரு ஆப் இருக்குது. அந்த கிராப் புக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஸ்பாட்டுக்கு போனோம். அதுதான் வந்து கேபிள் கார். ஃபஸ்ட்டு இங்கே ஏறி போய் மேலே வந்து ஈகிள் ஸ்பாட் ஒன்று இருக்குது. இதுதான் இந்த ஈகிள் ஸ்பாட். இந்த ஈகிள் ஸ்பாட்டில் போயிட்டு ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு வேறு ஒன்றுமே இல்லை. மேலேருந்து இந்த ஈகிள் வியூவில் பார்க்குற மட்டும் தான், வேறு எதுவும் பெருசாக இல்லை. அதை முடிச்சுட்டு திருப்பி கேபிள் காரில் ஏறி கீழே போகணும்னு பார்த்தா திருப்பி மேலே தான் போயிட்டுருக்கு. என்னென்னு பார்த்தா மேலே இன்னொரு ஸ்பாட் இருக்குது போல். அது என்ன ஸ்பாட்டுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹேங்கிங் பிரிட்ஜ் தான். இது வந்து இந்த கேபிள் காரில் போகும்போதே இந்த பிரிட்ஜோட வியூ வந்து சூப்பராக இருந்தது. அப்படியே வீடியோ எடுத்துகிட்டே வந்தேன். அப்புறம் பார்த்தா பிரிட்ஜை தாண்டி போயிட்டே இருக்கும். எங்கன்னு பார்த்தா பிரிட்ஜை தாண்டி தான் போய் இறக்கி விடுவாங்களாம். அங்கேருந்து நம்ம வந்து கொஞ்ச நாள் ட்ரெக் பண்ணி தான் போகணும்னு சொன்னாங்க. ட்ரெக் பண்ணி போகிறதும் ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை. அதுக்குண்டு தனியாக ஸ்டெப்ஸ் எல்லாம் போட்டு வச்சுருந்தாங்க. வெல் மெயின்டைன் பண்ணி வச்சுருந்தாங்க. இது வந்து டூரிஸ்ட் ஸ்பாட்டில் நல்லா கொஞ்சம் மெயின்டைன் பண்ணி தான் வச்சுருந்தாங்க. 15 நிமிஷமாக ட்ரெக் பண்ணி ஒரு வழியாக அந்த ஹேங்கிங் பிரிட்ஜுக்கு வந்து சேர்ந்தாச்சு. ஆக்சுவலாக அந்த பிரிட்ஜ் மேலே நடக்கும்போது ஒன்றுமே தெரியல. ஏதோ நார்மலாக ஸ்ட்ரைட்டாக நடக்கிற பிரிட்ஜ் மாதிரி தான் இருக்குது. அந்த கேபிள் காரில் வரும்போது தான் அந்த டாப் வியூவில் பார்க்கும்போது தான் பிரிட்ஜ் அழகாக இருந்துச்சு. அந்த மவுண்டனுக்கு நடுவில் அந்த பிரிட்ஜ் இருக்கிற மாதிரி ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த பிரிட்ஜை இங்கேருந்து அங்கே எண்டு வரைக்கும் ஃபுல்லாக நடந்து சுற்றி பார்த்துட்டு வரத்துக்கே மணி 1 ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் சாப்பிட்டு ஹோட்டல் செக்இன் பண்ணணும். அடுத்தடுத்து என்ன பண்ணணும்னு அடுத்தடுத்த வீடியோவை சொல்கிறேன். ஸ்டே டியூன்.